தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வழக்கமாய் நம்மளுடைய அகில இந்திய நீர்வழி போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது காலத்தின் தேவை கருதி, சூழல் கருதி 6 மாதத்திற்கு ஒரு முறை அவசியம் அந்தந்த துறைமுக நகரத்திலே நடைபெறும். அது நம்ம ஃபெடரேஷனுடைய பைலா. சில நேரங்களில் கொஞ்சம் இடைவெளி விட்டு அது 6 மாசம் 9 மாசமா கூட ஆகுது. இந்த முறை சென்ற 4-5 தேதிகளில் இந்த மாதம் கல்கத்தாவில் நமது ஃபெடரேஷனுடைய ஒர்க்கிங் கமிட்டி நடந்தது. இந்த ஒர்க்கிங் கமிட்டியில 2 நாள் நடந்த இந்த கூட்டத்தில் கல்கத்தா தோழர்கள் மிக சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஏராளமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. நம்ம சென்னை துறைமுகத்திலிருந்து ஒரு 5-6 தோழர்கள் இந்த ஒர்க்கிங் கமிட்டி மெம்பரா இருக்கிறாங்க. அவர்களும் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டார்கள். பொதுவாக ஒரு ஸ்தாபனம், ஒரு அகில இந்திய சம்மேளனம் அல்லது ஒரு தொழிற்சங்கம், நாம் ஏன் இந்த சங்கம் வைத்திருக்கிறோம், ஏன் இந்த சம்மேளனத்தை வைத்திருக்கிறோம், நமக்கு எதற்கு இந்த அந்தஸ்து இருக்கிறது, ஏன் நாம் பைபார்ட்டன் வேஜ் நெகோசியேட்டிங் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறோம், ஏன் நமக்கு சங்கம் அங்கீகாரம் கொடுத்து மத்திய அரசு பிளைட் ஃபேர் கொடுத்து கூப்பிடுறான், இதெல்லாம் இந்த தொழிலாளர்கள் நமக்கு கொடுத்த அங்கீகாரம். நான் தொடர்ந்து பல கூட்டங்களிலே சொல்லி வருகிற தகவல் தான், தொழிற்சங்க தலைவர்கள் யாரும் சினிமா நடிகர்களை போல 10 பேர் 15 பேர் பறந்து பறந்து அடிக்கவே முடியாது. அவர்கள் அடித்து எதையும் சாதிக்கவே முடியாது. நாம் ஏன் இந்த கண்டன தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தை காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்? பல தோழர்களுக்கு பல பிரச்சனை இருக்கிறது. சுகர் இருக்கு, பல பேருக்கு பிபி இருக்கு, சில பேர் 1:30 மணிக்கு சாப்பிடணும், சில பேர் கையில மாத்திரையும் கையுமாவே அலைவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு துறைமுக தொழிலாளருடைய ஏஜ் குரூப் above 50-55. இத்தனை சிக்கல்களுக்கு இடையேயும் நம்ம சங்க நிர்வாகிகள் நாம் பேசினோம். என்ன பேசினோம்? தொடர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன்ல 2 நாள் சிட் இன் ஹங்கர் ஸ்ட்ரைக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்ணாவிரத போராட்டம். 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை சாப்பாடு எதுவும் இல்லாம உட்கார்ந்து போராட்டம் பண்ணணும் தான் ஃபெடரேஷனுடைய முடிவு. ஆனா நம்ம தோழர்கள் என்ன பேசினாங்கன்னா, தொடர் சென்னை துறைமுகத்தில் இருக்கிற சூழலை கணக்கில் எடுத்து இதர சங்கங்களுடைய மனப்பான்மை, மனப்போக்கு, இதர பகுதிகளிலே இருக்கிற பணியாற்றுகிற தொழிலாளர்களுடைய மனநிலை, இவற்றை எல்லாம் கணக்கில் வைத்து பார்த்தால் நம்மால் அப்படி 2 நாட்களும் ஒரு சிட் இன் ஹங்கர் ஸ்ட்ரைக் உட்கார்ந்து மிக மிக சிரமம். ஆகவே நாமும் நமது அறிவுரையை ஏற்று ஒரு நாள் இந்த போராட்டம், இந்த மாபெரும் தொடர் முழக்க போராட்டத்தை காலையில் 10 மணிக்கு தொடங்கி நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். செவிப்பறையை கிழிக்கிற மாதிரி நாம் இங்கே சில கோஷங்களை எழுப்பி இருக்கிறோம். குறிப்பாக 4-5 தேதிகளிலே நாம் ஏன் சரியாக அந்த 4ஆம் தேதி தான் 3வது முறையாக பாரதிய ஜனதா அரசு உடனடியாக அவர்கள் திட்டம் அறிவித்தார்கள். 100 நாள் திட்டம். ஒவ்வொரு அரசு நிர்வாகத்திலே தேங்கி இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை இந்த 100 நாளில் கணக்கில் எடுத்து தீர்த்து வைப்போம் என்றார்கள். நாம் நினைத்தோம் 30 மாதங்களாக தீராமல் இருக்கிற நமது பிரச்சனையை உடனே தீர்த்து வைப்பார். ஆகவே நமது சம்மேளனம் உடனடியாக அங்கே பேசி நாம் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறோம். என் கையிலே இருக்கிறது. இன்று மாலை அந்த மகஜரை இன்றைக்கு துறைமுக சேர்மனிடம் தர இருக்கிறார்கள். அதில் நம்ம சில கோரிக்கைகளை எழுதியிருக்கிறோம். என்ன? துறைமுக இந்த நமது செயற்குழு கூட்டத்திலே கடைசி நாளில் நம்ம தோழர்கள் பலமே என்ன தெரியுமா? நம்ம ஸ்தாபனத்துடைய பலமே கூட்டாக விவாதி, தனிப்பட்ட மனிதர்களுக்கு பொறுப்பு கொடுத்து செயல்படுவதுதான் நம்ம ஸ்தாபனத்துடைய பலம். அந்த
இந்தியா வர்க்கிங் கமிட்டி மெம்பர் நமக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த முடிவை இந்திய நாடு முழுவதும் இருக்கிற துறைமுகத்திலே வருகிற 25, 26 தேதிகளிலே ஒரு சிட்டிங் அங்கர் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்ற இந்த முடிவை தயவு செய்து 5 சம்மேளன தலைவர்களுக்கும் உடனடியாக, எங்கள் சம்மேளனம் சுயேட்சையாக முடிவெடுக்கிற சம்மேளனம், ஒவ்வொரு முறையும் எங்கள் பெடரேஷன் அதனுடைய வர்க்கிங் கமிட்டியோ கலைந்து விடுவதில்லை. ஏதோ கல்கத்தாக்காரன் கூப்பிட்டு 2 நாள் நல்ல சோறு போட்டா நல்லா தூங்க வச்சான். டிரான்ஸ்போர்ட் வர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் மீட்டிங் நடக்கிற போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளானோட தான் முடியும். ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு எதிர்காலத்தில் சிஐடி சங்கமாக இருந்தாலும் சரி, நம்ம சிஐடி சம்மேளனமாக இருந்தாலும் சரி, அதான் நம்ம ஸ்டைல், அதான் நம்ம வர்க்கிங் ஸ்டைல், அதான் ப்ராலெட்டேரியன் ஸ்டைல், அதான் ஒரு கிளாஸ் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன் ஸ்டைல். ஒரு வர்க்க ஸ்தாபனம் அப்படித்தான் செயல்படும். அப்படி நம்ம முடிவெடுத்த போது நம்ம தோழர்கள் சொன்னாங்க, இந்த 25, 26 அகில இந்திய சிட்டிங் அங்கர் ஸ்ட்ரைக் நடக்க போது நாங்க நடத்த போறோம். நீங்கள் ஒத்துழைத்தால் எங்களுக்கு நன்றி, ஒத்துழைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நாங்கள் இதை நடத்துகிறோம் என்ற தகவலை 5 சம்மேளன தலைவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். 4, 5 சம்மேளனம் போட்டது. 7ஆம் தேதி 5 சம்மேளன தலைவர்களுக்கும் கடிதம் கொடுத்தோம். 7ஆம் தேதி கடிதம் கொடுத்தோம். நம்ம என்ன ஃபெடரேஷன் ஸ்டைல்ல ஃபங்க்ஷன் பண்றோமோ அதே மாதிரி தான் சென்னை துறைமுகத்திலையும் நம்ம சங்கம் செயல்பட்டது. உடனடியாக சம்மேளனத்துடைய செயற்குழு கூட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நம்ம ஆபீஸ் பேரர் மீட்டிங் நடந்தது. ஆபீஸ் பேரர் மீட்டிங்ல என்ன முடிவெடுத்தாங்கன்னா, தொடர் நீங்க சம்மேளனத்தில் முடிவெடுத்து சம்மேளன தலைவர்களுக்கு கடிதம் எழுதியது போல நாங்களும் சென்னை துறைமுகத்தில் இருக்கிற இதர அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களுக்கு கடிதம் எழுதுகிறோம். எங்கள் சம்மேளனம் 25, 26 2 தேதிகளிலே ஒரு முழு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினோம். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் சம்மேளனம் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஓகே ஃபைன். இதை நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம இந்த மாதிரி முடிவெடுத்து அவங்களை கூப்பிடுறோம்ல, அவங்க ஏதாவது முடிவெடுத்து நம்மளை கூப்பிடலையேன்னு வருத்தப்படுறோம். அவங்களும் அந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்து, தொடர் நாங்களும் சுயவசமாக சிந்தித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், நீங்கள் சகோதர சங்கம் சிஐடி வந்து வாழ்த்தி விட்டு பேசுங்க நம்மளை கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நாமளும் போய் கூப்பிட தயார், நம்மளும் போய் பேச தயார், வாழ்த்த தயார். ஆனா என்ன கொடுமைன்னா, யாரும் வேலை செய்யறது இல்லை, நம்மளும் வேலை செய்யறது இல்ல. தொழிலாளி சகட்டு மேடிக்க தொழிற்சங்கத்தை திட்டுறாரு. தொடரலே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நானு இந்த போனஸ் அட்வான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கான். போன முறை போனஸ் அட்வான்ஸ் கொடுத்த போது நம்ம ஆபீஸ் பேர் கூட்டத்தில் முடிவெடுத்தாங்க. அதுக்கு அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியிலே முடிவெடுத்தாங்க. அனைத்து சங்கமும் சேர்ந்து 500 ரூபாய் நம்ம தொழிலாளி கிட்ட நன்கொடை கேட்கணும்னு. செக் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. அந்த செக் ஆஃப் சிஸ்டம்ல எங்களுக்கு யாரெல்லாம் மெம்பரோ அவங்க கிட்ட 500 ரூபாய் பிடிச்சு கொடுத்துருங்க, கடிதம் கொடுக்கலாம்னாங்க. நிர்வாகம் அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் நாங்க சந்தா மட்டும் தான் பிடிச்சு கொடுப்போம், டொனேஷனை பிடிச்சு தர மாட்டேன்ட்டாங்க. உடனே நம்ம சங்கம் முடிய படிச்சு, சரி பரவாயில்ல நம்ம நேரடியாக போறோம். தோழர்களே, நம்ம சங்க நிர்வாகிகள் 500 ரூபாய் வசூல் பண்ண ஒவ்வொரு தொழிலாளியும் நேரடியாக போய் பார்த்தார்கள், வசூல் செய்தார்கள். மொத்த நம்ம சங்க மெம்பர்ல 80% ஆஃப் தி மெம்பர்ஸ் நம்ம 500 ரூபாய் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டோம். அது நம்ம சாதனை. ஆனால் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நிர்வாகியும் சொன்ன அனுபவம் இருக்கிறது. அடாடாடா, அந்த மாதிரி பாடம் யாருமே உலகத்தில் நம்ம சொல்லி தர மாட்டோம். ஒரு தோழர் சொன்னார், 500 ரூபாய் கேட்டு போனேன். 500 ரூபாய் தான் தோழர், மாமியார் பேசு, ஒரு நிமிஷம் வர்றேன் அப்படின்னு செல்போன் எடுத்து மாமியார்கிட்ட பேச போனவரு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் 500 ரூபாய் தரல. ஒருத்தர் அப்பதான் இது இப்ப தர ஜிபேல அனுப்புறேன், அதுல அனுப்புறேன். இப்படி தோழர்களே, தொழிலாளியினுடைய குணம் அது. தொழிலாளியை நீங்கள் அரசியல் படுத்தாத வரை, தொழிலாளிக்கு நீங்கள் தொழிற்சங்கத்தினுடைய அனுபவத்தை சொல்லித் தராத வரை, ஒரு சாதாரண தொழிலாளி உங்கள் சங்கத்தினுடைய கமிட்டி மெம்பராகவோ உங்கள் சங்கத்தினுடைய நிர்வாகியாகவோ அவன் மாறாத வரை அவன் சாதாரண தொழிலாளி தான். அவனிடம் நீங்கள் 500 ரூபாய் இல்லை 100 ரூபாய் கேட்பதற்கு தலைகீழ தண்ணி குடிக்கணும், தலைகீழ தண்ணி குடிக்கணும். அதை விட பெண்கள்
வீட்டுக்காரன் கேட்காம நான் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. வீட்டுக்காரன் அந்த மட்டும் தான் கேட்பாங்க. வீட்டுக்காரன் கேட்டு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துறேங்க. இதெல்லாம் நம்ம சங்கத்தோடைய அனுபவம். அப்ப என்னன்னா இதுதான் செக்அப்புக்கும் டைரக்டா இருக்கிற கான்டாக்டுக்கும் வித்தியாசம். செக்அப்னா உடனே பிடிச்சு கொடுத்துருவான், நோவாம நம்ம நோம்பு கும்பிடலாம். ஆனா நம்ம சங்க நிர்வாகி 500 ரூபாய் நேரடியா போய் கேட்கிற போது அவருக்கு இருக்கிற சங்கடம் இருக்கிறதே அவ்வளவு கஷ்டம். நம்ம தோழர் வந்து சொல்றாங்க, தோழர் உங்களுக்கு தெரியாது, நீங்க யூனியன் ஆபீஸ்ல உட்கார்ந்து எங்களுக்கு கட்டளை எடுக்கிறீர்கள், அதை செய்யுன்னு. ஆமா. ஆகவே நாம் என்ன சொல்றோம்னா தொழிற்சங்கங்கள் கிராஸ் ரூட் லெவல்ல நீங்க அவனுக்கு போதிக்கணும். இன்றைக்கு இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை காலதாமதத்துக்கு காரணம் என்ன? சங்க நிர்வாகிகளுக்கே பல பேருக்கு தெரியல. ஆனந்த் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், சார் மினிஸ்டீரியல் ஸ்டாஃபுக்கு பல பேருக்கு தெரியல சார், 4% ஃபிட்மெண்ட் வித் டிஏ வித் டிஏ மெர்ஜர் வித்அவுட் டிஏ மெர்ஜர் அப்படி தெரியல சார். தெரியாது. அவர் ஒரு கிளார்க்கு, அவருக்கு ஒரு கிளார்க்கு 9:45 கார்டு போடுவாரு, 5:45 கார்டு போட்டு வீட்டுக்கு போவாரு. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை செய்வாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா தலைவர் பறந்து அடிப்பாரு, அவர் செட்டில்மெண்ட் போட்டு வந்துருவாரு, டொனேஷன் கேட்டா நம்ம 1000 காரணம் சொல்லி இந்த பக்கம் பூத்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. 3 லட்சம் ரூபாய் அரியர்ஸ் வரும் பாரு, நம்ம ட்ரஸ்டி சொல்றாரு. ஆகவே நாம சொல்றோம், ஒரு கடைநிலை ஊழியனுக்கு ஏன் நோட்டீஸ் போடுறோம் நீங்க தெரியுமா? பல யூனியன் நோட்டீஸ் போட்டு கொடுப்பதற்கு ஆள் இல்லாம கல்லு வச்சுட்டு போயிடுறாங்க. இது என்ன சோவியத் ரஷ்யாவா? இது சோவியத் ரஷ்யாவா? இது சோவியத் ரஷ்யால காலையில நியூஸ் பேப்பர் கொண்டாந்து வைப்பாங்களா, வச்ச நியூஸ் பேப்பர் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். அவங்க ஒரு கிண்ணம் இருக்கும், ஒரு இண்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்துல 10 ரூபாய் போட்டு போயிடுவாரு. கொஞ்ச நேரத்துல நியூஸ் பேப்பர் காலி ஆயிடும், கிண்ணத்துல காசு இருக்கும், எடுத்துட்டு போய் சோவியத் ரஷ்யாவாயா நம்ம ஆளு? ஆகவே நிலைமை என்னன்னா கல்லு வச்சுட்டு நோட்டீஸ் வச்சுட்டு போனா எடுத்துட்டு போக மாட்டான். நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்கணும். நம்ம தோழர்கள் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் அடிக்கிற இடத்துல போய் நீங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஒரு நோட்டீஸ் கூட வீணாக போக கூடாது. போடுகிற நோட்டீஸ் 3 ரூபாய்னா அதுல தொழிலாளி காசு இருக்கு, அதுல தொழிலாளி காசு இருக்கு அந்த 3 ரூபாய்ல. ஆகவே இன்றைக்கு ஏன் இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை காலதாமதம்? 1/1/2022 இருந்து 30 மாசம். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தோழர் நரேந்திரன் பேசினால் நெகட்டிவாவே பேசுகிறார், நெகட்டிவாவே எதிர்மறையாகவே பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், எத்தனை குற்றச்சாட்டு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுதான் யதார்த்தம், அதுதான் யதார்த்தம். கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை 29/1/2024 7வது சுற்று பேச்சுவார்த்தை. அதற்கு பிறகு இன்றைய தேதி வரை பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. சம்மேளன தலைவர்கள் கனவு கொண்டு இருந்தார்கள், கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? சென்ற 18-19 ஐபிஏ கவர்னிங் பாடி மதுரையில, ராமேஸ்வரத்துக்கு போனா ஐபிஏ சேர்மன், அதர் போர்ட் சேர்மன்லாம் திருச்செந்தூர் முருகனுக்கு சலாம் போட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் கேட்டேன், ஐபிஏ கவர்னிங் பாடியில பிடபிள்யூசி பத்தி பேசினாங்களான்னு. மினிட்ஸ் எடுத்து பார்த்துட்டு சொல்றான், அதை பத்தி அஜெண்டாவே இல்லை சார். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இந்த மாதிரி போராட்டங்கள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் தொழிலாளர்கள் இறங்கினா நடக்கும், நடக்கும். ஆகவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்ப கூப்பிடுவான்னு தெரியல. கடைசியாக அந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? ரிட்டனா என்கிட்ட இருக்கு, அது ஆனந்த் படிச்சாங்க. நம்ம அந்த அகில இந்திய வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனுடைய அந்த வர்க்கிங் கமிட்டியில ஜெனரல் செக்ரட்டரி போட்டு பிரிண்ட் போட்டு கொடுத்தோம். அதுல எழுதி இருக்கிறோம். கடைசியாக எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுத்த ஆஃபர் 4% ஃபிட்மெண்ட் வித்அவுட் டிஏ மெர்ஜர். ஏற்கனவே சில தோழர்களுக்கு பேசுற போது சொன்னாங்க, அதையே நான் வழிமொழிகிறேன். டிஏ மெர்ஜர் இல்லாம 4% இல்ல எத்தனை % கொடுத்தாலும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அதிலே கையெழுத்து போட மாட்டோம். அதனால் நம்ம சங்க அங்கீகாரம் போகட்டும் பரவாயில்லை, ஃபெடரேஷனுடைய அங்கீகாரம் போகட்டும் பரவாயில்லை. ஆனால் ஒரு தவறான முன் உதாரணம் இந்திய நாட்டில் ஏற்படுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். இந்திய நாட்டினுடைய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் நம்மை குற்றம் சாட்டுவார்கள். போர்ட் அண்ட் டாக்ல இருக்கிற ஃபெடரேஷன்ஸ் வித்அவுட் டிஏ மெர்ஜர்
பிட்மெண்டை ஒப்புக்கொண்டார்கள் என்ற ஒரு அவலமான பெயர் நமக்கு கிடைப்பதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதை விட சங்கம் நடத்துறது ஊத்தி மூடிட்டு தலையில துணி போட்டு வீட்டை பட்டுக்கலாம். நடத்தினா ஒரு மிலிட்டன்டான ட்ரேட் யூனியன் நடத்தணும். ஆகவே தோழர்களே, ஆகவே 30 மாசம் கடந்துச்சு. இப்போ அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தைக்கு எப்ப கூப்பிடுவான்னு தெரியல. கூப்பிட்டாதான் தெரியும் 4% ஃபிட்மெண்ட்ல நிக்கிறானா, வித் மெர்ஜரா வித்தவுட் மெர்ஜரான்னு இன்னும் எந்த விதமான இதுவும் இல்லை. தொழிலாளி எப்படி நம்ம கேட்கிறாரு, சார் கைது போட்டுருவீங்களா, அந்த கொடுத்து போன கைது போட்டுருவீங்களா அப்படிங்கிறாரு. நான் தொடர்ந்து சொல்றேன், கையெழுத்து போடுவனா போட மாட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. கூட்டம் நடந்தா அன்னைக்கு சாயந்தரமே கூட்டத்தில் நடந்தது என்ன அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்றோம். ஆனா கையெழுத்து போட்டுருவோம் செட்டில்மெண்ட் ஆயிடும் இல்ல. இரண்டாவது பாயிண்ட், அரியர்ஸ். அரியர்ஸ் சம்பந்தமா அந்த அறிக்கையில் எழுதி வைத்திருக்கிறோம். என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறான், அரியர்ஸ் பே பண்ணுவது என்பது, கொடுப்பது என்பது அந்தந்த தனிப்பட்ட துறைமுகங்களுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்ததுதான். சரி, பொருளாதார நிலைமை என்ன? கல்கத்தா ரெட், கொச்சின் ரெட், கோவா ரெட், இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த துறைமுகங்கள்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் நினைவுபடுத்துறேன். 1/1/2017 இருந்து போட்ட 5 ஆண்டு ஒப்பந்தத்துக்கு பாம்பேல அரியர்ஸ் கொடுத்து இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்து முடிச்சான். கோவால பென்ஷன்தாரருக்கு அவன் அரியர்ஸ் கொடுக்கவே இல்லை, கல்கத்தாவும் கொடுக்கவே இல்லை. இப்படியான சூழல்ல அரியர்ஸ் கொடுப்பது என்பது மீண்டும் மிகப்பெரிய சவாலாக நம் முன்னால் வந்து நிற்கும். அதுவும் 30 மாசம் அரியர்ஸ் நினைச்சு பாருங்க, எவ்வளவு அடிஷனல் பினான்சியல் இம்ப்ளிகேஷன் வரும். ஆகவே இன்றைக்கு ஒரு சவாலான காலகட்டம். சரி, மத்திய அரசு எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட மாறின மாதிரியே தெரியல. அவங்க அரசியல் பேசுற ஸ்டைலும் சரி, அவங்க அரசியல் அநாகரிகம் சரி, தலைவர்கள் தான் அப்படி பேசுறாங்கன்னா சாதாரணமா கீழே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் மினிஸ்டர் கூட அப்படித்தான் பேசுறாரு. அந்த மந்திரிகள் யாரும் விஜயான கண்ணோட்டம் இருக்கிற மாதிரியே பேசல. இன்னைக்கு அவங்க கோவிட் நேரத்தில் பேசின மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்னைக்கு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த பட்ஜெட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஏன்? தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்காத மாநில சர்க்கார் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நித்தி ஆயோக் கூட்டத்தை கிட்டத்தட்ட 7-8 மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிக்கிறார்கள். அப்படியான இந்த பட்ஜெட்ல நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம், நியாயமான கோரிக்கை. இன்னொரு விஷயம் என்ன, இந்தியாவிலேயே என் அனுபவத்தை சொல்றேன், முதல் முறையா முதலாளிகளுக்கு சாதகமா நம்ம ஒரு கோரிக்கை வச்சு போராடி இருக்கிறோம். முதலாளிகளுக்கு சாதகமா. எந்த முதலாளிகளுக்கு? கப்பல் முதலாளிகளுக்கு. கப்பல் முதலாளிகள் ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க, உள்நாட்டு கப்பல் முதலாளிகள். நம்ம கப்பல் முதலாளி தான் பேசுவோம், நம்ம ஏன் அமெரிக்கால இருக்கிற கப்பல் முதலாளி பற்றி பேச போறோம்? உள்நாட்டு கப்பல் முதலாளிகள், இன்சா, INSA, இந்தியன் நேஷனல் ஷிப் ஓனர்ஸ் அசோசியேஷன். அவங்க நம்மளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, எங்க கோரிக்கை நீங்க போராடுறீங்க, உங்க போராட்டத்துக்கான முழு செலவும் நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க சொன்னோம், எங்க போராட்டத்துக்கான முழு செலவை ஏத்துக்கிறது எங்க தொழிலாளி இருக்கிறான். ஆகவே நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், அது உங்க கோரிக்கை இல்லை, எங்க கோரிக்கை. என்ன கோரிக்கை? உள்நாட்டு முதலாளிகள் சங்கம் வைத்திருக்கிறார்கள். உள்நாட்டு முதலாளிகள், கப்பல் முதலாளிகளுக்கு சுமார் ஒரு 300-350 கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் எல்லாம் 3 கடல்ல ஓடுது. அவங்க கோரிக்கை என்னன்னா, ஒரு கப்பல் கொச்சின்ல இருந்து கண்டெய்னர் ஏத்துறான்னு வச்சுங்களேன், அது சென்னைக்கு வருதுன்னா அது வந்து கோஸ்டல் கார்கோ, அதாவது உள்நாட்டு சரக்கு கையாள்வதுன்னு அர்த்தம். கொச்சின் டு சென்னை வருது, சென்னை டு காண்ட்லா போகுது, காண்ட்லால இருந்து பாரதி போகுது, இதெல்லாம் டொமஸ்டிக் கோஸ்டல் கார்கோ. இந்த கோஸ்டல் கார்கோவை உள்நாட்டு கப்பல் முதலாளிகள் வைத்திருக்கிற கப்பலுக்கு தான் இந்த சரக்குகளை ஒதுக்க வேண்டும். அதுதான் சட்டம். ஒரு நாள் இந்த சரக்கை நான் கையாள முடியாது என்று அந்த கப்பல் கம்பெனி எழுதி கொடுத்தால் அதுக்கப்புறம் அது வேற யாருக்கு கொடுக்கிறது முடிவு பண்ணலாம். இப்ப என்ன சொல்றான்னா, உள்நாட்டு கப்பல் முதலாளிகள் இந்த கப்பல்லாம் ஹேண்டில் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்நிய நாட்டு கப்பல் கம்பெனிகளுக்கு
அந்த உரிமையை கொடுக்கிறான். உள்நாட்டு கப்பல் முதலாளிகள் நான் மறுத்தாதானே நீ கொடுக்கணும், நீ ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்றான். இதுக்கு பேர் தான் கேபட்டேஜ் லா ரிலாக்சேஷன். மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் செக்ஷன் 406 407 அப்படி 2 கிளாஸ் இருக்கு. அது என்னன்னா, டிஜி ஷிப்பிங், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங், கப்பல்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு. அவர் நினைத்தால் அவர் ஒரு சர்க்குலர் மூலமாக 6 மாத காலத்திற்கோ 1 வருட காலத்திற்கோ இந்த உள்நாட்டு கம்பெனிகள் உள்நாட்டு சரக்குகளை கையாளக்கூடாது, அந்நிய நாட்டு கப்பல் தான் இந்த சரக்குகளை கையாள வேண்டும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் போடலாம். அதை போட போறாரு. அதை அவர்கள் எதிர்க்கிறார்கள், நாம் எதிர்க்கிறோம். சரி, நாம ஏன் எதிர்க்கிறோம்? அவன் எதிர்க்கிறான்னா அவனுக்கு பிசினஸ். நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கிற இந்த கப்பல் கம்பெனிகளிலே வேலை செய்கிற மாலுமிகளில் 9% பேர், உலகம் முழுவதும் இருக்கிற கப்பல் கம்பெனிகளில் வேலை செய்கிற மாலுமிகளில் ஒரு 9% பேர் இந்திய மாலுமிகள். சுமார் 3.5 லட்சம் மாலுமிகள் சிடிசி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல ஃபாரின் கம்பெனில போகணும்னு எல்லா சீமனும் ஆசைப்படுறான். எங்ககிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க தோழர்களுக்கு தெரியும், எங்க யூனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் யூனியன். எங்க யூனியன்ல பங்கு பண்ணாங்கட்டி லொட்டு லோசுலாம் கிடையாது. நாங்க திறந்த வெளி அரங்கம். நாங்க எது நான் பேசினா பக்கத்து சீட்ல இருக்கிற கேட்பேன். ரகசியமே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து சார் உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னா எங்க யூனியன் ஆபீஸ் தான் போய் வெளியே நிற்பாரு ஒழிய நாங்க அவங்க கிட்ட பர்சனலா பேசுவோம். அவ்வளவுதான். அப்படி பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, ஒரு சீமன் ஃபர்ஸ்ட் டைம் சிடிசி வாங்கிட்டாரு. முதல் முறையா கப்பல் ஏறுறாரு. ஒரு முதல் முறையா அவர் கப்பல் ஏறி ஒரு 6 மாசம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்துட்டாரு. 9 மாசம் முடிச்சிட்டு வந்தாருன்னா ஒரு ஆர்டிகல் பீரியட் சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிகல் பீரியட் அடிச்சிட்டு வந்துட்டாருன்னா டக்குன்னு ஒரு எக்ஸாம் எழுதுவாரு, அடுத்த ப்ரமோஷன் போவாரு. அங்கே ஒரு 6 மாசம் அடிச்சிருந்தா இன்னொரு ப்ரமோஷன். இப்படியே ஒரு 35-40 வயதுக்குள் ஒரு நல்ல தகுதி படைத்த ஒரு சீமன் கப்பல் கேப்டனாக, சீஃப் இன்ஜினியராக, சீஃப் ஆபீசராக மாறிவிட முடியும். ஆனா முதல் முறையா அவர் சிடிசில என்ட்ரி வாங்குறாரு பாரு, அந்த என்ட்ரி இருக்குல்ல, 3500 டன்னுக்கு மேலே வெயிட் இருக்கிற ஒரு கப்பல்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் போகணும். ஜிஆர்டி, கிராஸ் ரெஜிஸ்டர்ட் NH ஜிஆர்டி வெசல், 3500க்கு மேல இருக்கிற ஜிஆர்டி இருக்கிற வெசலுக்கு நீங்க போனா அவருக்கு உடனே லக்கு. அதுல ஒரு தம்பி கிட்ட 4,30,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஒருத்தன் 4,30,000 ரூபாய் வாங்கிட்டான். நமக்கு போன் வருது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து. யாருன்னு பார்த்தா நம்ம கிட்ட ஒப்பந்தம் போட்ட ஒரு கம்பெனி, நம்மகிட்ட தான் ஒப்பந்தம். அந்த கம்பெனி ஆர்பிஎஸ்எல் ஏஜென்ட். ஆர்பிஎஸ்எல்னா ரெக்ரூட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட். அதாவது அவர்களே வேலைக்கு ஆள் எடுப்பார்கள், அவர்களே வேலைக்கு கப்பலுக்கு அனுப்புவான். கப்பல் ஃபாரின்ல இருக்கும். அந்த ஃபாரின் கப்பல்ல போனா அவனுக்கு இன்கம் டாக்ஸ் ரிபேட். ஃபாரின் கம்பெனில ஒரு $100 $200 சம்பாதிச்சானா அவன் இன்கம் டாக்ஸே பே பண்ண மாட்டான். அதனால 4,30,000 ரூபாய் கொடுப்பதற்கு தயார் கொடுத்துட்டான். 4,30,000 ரூபாயில 1,30,000 ரூபாய் கொடுத்துட்டான். இன்னும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அந்த நேரத்தில் நமக்கு வச்சு அந்த ஆர்பிஎஸ் ஏஜென்ட் கேட்டான், நீங்க எங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, ஒரு பையன் கிட்ட 4,30,000 ரூபாய் கேட்டிருக்கீங்க, 24 மணி நேரத்தில் அந்த பையனுக்கு நீங்க அந்த பணத்தை திருப்பி தரணும். அந்த ஆள் ஏஜென்ட் சொன்னா உங்களுக்கு நான் பிடிச்சு கொடுத்துருவேன், டிஜி ஷிப்பிங் நான் பிடிச்சு கொடுத்துருவேன். இப்படி இந்த ஷிப்பிங் ஏஜென்ட்ல கொள்ளையடிப்பவர்கள் ஏராளம், கொள்ளையடிப்பவர்கள் ஏராளம். இப்ப அதை சொல்லி அந்த பையனுக்கு உடனே பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்னொரு கப்பலுக்கு நேற்று வந்து கையெழுத்து போட்டு போனாங்க. தோழர்கள் கூட இருந்தாங்க. ரப்பர் ஸ்டாம்ப்லாம் போட்டு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஆகவே நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த மாதிரி கரப்ஷன் நம்ம தடுக்க முடியுது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சீஃபேரர் ஃபாரின் கப்பலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஃபாரின் கப்பலுக்கு போகணும்னு ஆசைப்படுறது நோக்கம் என்னன்னா, அவன் ஃபாரின் கப்பல்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனுக்கு இன்கம் டாக்ஸ் ரிபேட். ஆனா அவனே இந்தியன் ஷிப்ல ஏறினா மிஞ்சி போனா 1 லட்சம் ரூபாய் தான் வாங்குவான். ஃபாரின் கப்பல் போனா 3 லட்சம் 4 லட்சம் வாங்குவான். 1 லட்சம் ரூபாய்க்கு 30% இன்கம் டாக்ஸ். ஆகவே என்ன, இந்தியன் சீமன் யாருமே இந்திய கப்பல்ல போக விரும்பல. ஆகவே கோஸ்டல் ஷிப்பிங் அப்படிங்கிறது பயங்கரமா அடிவாங்குது. இதுக்கிடையில இன்னொரு சர்க்குலர் விட்டான். என்னன்னு, 25 வருஷத்துக்கு மேல ஒரு கப்பல் ஓடி இருந்தா நம்ம சொல்லுவோம் ஆர்சி போடணும், அந்த என்ன வெஹிக்கிளுக்கு போடுவோமே லைஃப் சர்டிஃபிகேட், எஃப்சி போடுவோமே, அந்த மாதிரி கப்பலுக்கு எஃப்சி
25 வருஷம் ஆனா அந்த கப்பலை ஸ்கிராப் பண்ணிடணும். அப்படி பாத்தீங்கன்னா 50% ஆஃப் தி இந்தியன் கோஸ்டல் வெசலை நம்ம ஸ்கிராப் பண்ணணும். அந்த முதலாளிகள் கேட்கறாங்க, சரி நான் ஸ்கிராப் பண்ண தயார். ஏன்னா கிரீன் கார்பன் டை ஆக்சைடு வருது, இப்ப எல்லாமே கிரீன் ஏரியா கொண்டு வரும், என்வைரன்மெண்ட் ஓகே ஃபைன். ஆனா என்ன ஏற்பாடு? இந்த கப்பலை நான் ஸ்கிராப் பண்ணா புதுசா ஒரு கப்பல் வாங்குவதற்கு எனக்கு நீ சப்சிடி கொடுக்குறியா, நீ மானியம் கொடுக்குறியா? நான் எந்த கப்பல்ல எப்படி மானியம் வாங்குறது? எங்கேயா போய் பேங்க்ல லோன் போட்டு மானியம் கேட்டாயா? கேபிட்டேஜ் லா வருது, கேபிட்டேஜ் லா வந்தா உனக்கு ஒண்ணு சரக்கே வராது, அது ஃபாரின் கம்பெனி தான் போகும். நீ கப்பல் வாங்கி என்ன பண்ண போற போயா அப்படின்னு திட்டலாம் அப்படிங்கிறான். சோ இப்ப இந்த பட்ஜெட்ல நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு முன்னாடி பேசி நம்ம பொதுச் செயலாளர் மனோஜ் யாதவ் நேரா ஷிப்பிங் மினிஸ்டர் ஒரு கூட்டம் கூட்டினாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் பட்ஜெட் பிரிப்பரேஷன் மீட்டிங் அதுல பேசினாரு. ஆனா பட்ஜெட் ஓபன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நம்ம கேட்டோம், இந்தியன் சீமேன் இந்தியன் ஷிப்ல கோஸ்டல் ஷிப்ல போனா அவருக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுத்தீங்களா, இன்னும் ஏராளமான சீஃபேரருக்கு வேலை கிடைக்கும்னு, அது இன்னும் அமலாகவே இல்லை, அப்படியே இருக்கு. அதுவும் இந்த நம்மளுடைய டிமாண்ட்ல ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த சம்பள உயர்வு பிரச்சனை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவால். கடந்த காலங்களில் இதுவரைக்கும் துறைமுக தொழிலாளர்களுடைய வரலாற்றில் இப்படியான ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டு சம்பள உயர்வு பேச்சுவார்த்தைக்கு ஒரு முன் நிபந்தனை போட்டு எப்பவுமே பேச்சுவார்த்தை நடந்ததே கிடையாது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை எங்க போய் முடியும்னு இன்னும் நமக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்ல, எந்த தொழிற்சங்க தலைவருக்கும் தெரியாது. இன்னொரு மிகப்பெரிய சவால், அரியர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா என்பது நமது தலையின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய கத்தி. அது எப்பொழுது வேண்டுமானாலும் அருந்து விழும். தயவு செய்து இப்ப சொல்லி வைக்கிறேன், யூனியன் எல்லாம் திட்டாதீங்க. யூனியன் ஒண்ணும் பண்ண முடியாது. அரியர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க ரோடுக்கு வர்றதை தவிர யூனியன் தலைவர் தனுஷ் மாதிரி ரஜினி மாதிரி 10 பேர்லாம் பறந்து அடிக்கவே முடியாது. அவ்வளவுதான். மீண்டும் இந்த மாதிரி நடு ரோடு கூப்பிடுவோம், நீங்க வந்தீங்கன்னா பாப்போம். நீங்க வரலனாலும் எங்களுக்கு ஒண்ணு இல்லை. சாமியானா இந்த நோட்டீஸ், அந்த முருகன் கடைக்கு சாப்பிட்டோம், ஒரு வாட்டர் பாட்டில் மிஞ்சி போனா 3000 ரூபாய் செலவு, அவ்வளவுதான். எங்களுக்கு ஒண்ணு இல்லை, நஷ்டம் எங்களுக்கு இல்லை. நஷ்டம் தொழிற்சங்கத்துக்கு இல்லை, நஷ்டம் தொழிலாளிக்கு. என்றைக்கு உன் பலத்தை நீ உணர்ந்து தெருவுக்கு வருகிறாயோ அன்றைக்கு தான் நீ வெற்றி பெற முடியும். அதை தொடர்ந்து சிஐடியு நாம சொல்லிட்டே இருக்கிறோம். அடுத்தது பிஎல்ஆர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, தூத்துக்குடி துறைமுகத்தில் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நாலாவது முறையாக. ஏற்கனவே 3 முறை 16,000 இப்ப 10,000 அட்வான்ஸ். ஏன்னா அங்க ஆகஸ்ட் 2 செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பனிமய மாதா அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. அங்க விழா நடக்கும், பெரிய விழா. தூத்துக்குடி போனவங்களுக்கு தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க துறைமுகத்துக்கு போற வழியிலேயே அந்த பனிமய மாதா ஆலயம் இருக்கிறது. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டான். நம்ம ஆள் என்ன பண்ண போறான் தெரியுமா? அது யாராவது வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு தோழர் அங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, நமக்கு ஒரு 5,000 ரூபாய் கேளுக்கல. அப்போ நம்ம ஆளு ஒப்பந்தம் போட்ட ஒப்பந்தம் 2 தரப்புமே போட்டாங்களே, பெடரேஷனும் ஒப்புக்கொண்டது, ஐபிஎம் ஒப்புக்கொண்டது. ஏன் அது அமலாகல? அது யாரும் கேட்கறதே இல்லை. ஏன் அமலாகல? இந்த நிமிஷம் வரைக்கும் யூனியன் கேபினெட் ஒப்புதலே கொடுக்கல. சரி, யூனியன் கேபினெட் ஒப்புதல் யார் வாங்கி கொடுக்கணும்? ஐபிஏ வாங்கி கொடுக்கணும். சர்பானந்தா சோனோவால் யூனியன் கேபினெட் ரேங்க் மினிஸ்டர், அவர் கேபினெட்ல வச்சு பேசி அப்ரூவல் வாங்கணும். அது வாங்கலைன்னா இந்த வருஷமும் அட்வான்ஸ். சரி, அட்வான்ஸ் என்ன சிக்கல்? எந்த நேரமும் பிடித்தம் செய்யப்படும், ரிட்டையர்ட் ஆனவருக்கு கொடுக்க மாட்டான். ஆகவே அதையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, நேஷனல் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன். தொழிலாளி சார் இதெல்லாம் போய் சொல்லிருக்கிற, சம்பளம் கேட்டியா போனஸ் கேட்டியா அதை விட்டுட்டு அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன். கவலைப்படாதீங்க, இல்லை கவலைப்படாமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட உன் வாசப்படிக்கு வந்தாச்சு. ஷிப்பிங் செக்ரட்டரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், 2030 இந்தியாவில் இருக்கிற 80% துறைமுகங்களில் லேண்ட்லார்ட் போர்ட் மாடல் அறிமுகம் செய்யப்பட்டு விடும். சரி, லேண்ட்லார்ட் மாடல் போர்ட் என்றால் என்ன? லேண்ட்லார்ட் மாடல் போர்ட் என்றால் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் என்று ஒரு துறைமுகம் இருக்கிறது. அது இப்பொழுது 100% லேண்ட்லார்ட் மாடல் போர்ட். சரி, 100% லேண்ட்லார்ட் மாடல் போர்ட் என்றால் என்ன?
ஒரு ஆண்டுக்கு 2400 கோடி வருமானம் சம்பாதிக்கிற பிரீமியர் போர்ட் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட். சரி, அதுல ஒரு ₹1 கூட அங்க வேலை செய்யற 700 தொழிலாளிக்கு சம்பாதி கொடுத்தத பங்கு இல்லை. அந்த தொழிலாளி சும்மா வந்து உட்காந்து சும்மா போறாரு. ஏன்னா ஒரு கண்டெய்னர் டெர்மினல் கூட ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்டிடம் இல்லை. அது அத்தனையும் பிபிபி மாடல்ல, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல, ரெவென்யூ ஷேர் பேஸ்ல கொடுத்துட்டாங்க. அதுதான் லேண்ட்லார்ட் மாடல் போர்ட். அப்படின்னா அந்த 700 பேர் இருக்கானே, நம்ம இங்க கேட்டு இருக்கிறோமே 7:30 மணி ஷிப்ட் 5 மணிக்கு போறத 8:30 மணியா வாங்கி கொடுக்க தோழர், ஒரு வருஷமா கேட்டு வரோம். அங்க 7:30 மணி ஷிப்ட் 8:30 மணி ஷிப்ட் எல்லாத்தையும் மாத்தி அடிச்சு ஒரே நாள்ல ஒரு சர்க்குலர் போட்டான். எல்லாருக்கும் ஒரே டைம். என்ன டைம்? 9:45 5:45. டெக்னிக்கலுக்காக தான், ஸ்டாஃபுக்காக தான், மினிஸ்டருக்கு தான். அவன் டெக்னிக்கல் ஆள் என்ன ஜெய், அவரு வந்து 9:45 கார்டு போட்டு அங்க உட்காந்துருப்பாரு. பெஞ்சு போடுவாங்க அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல. 5:30 அப்படி போயிடுவார். அவ்வளவு அவருக்கு ஒண்ணு வேலை இல்லை. லேண்ட்லார்ட் மாடல் போர்ட். ஆக இந்த லேண்ட்லார்ட் மாடல் போர்ட் தான் 2030 வரும்னு சொல்றாரு. எப்படின்னா நேஷனல் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன், தேசிய சொத்துக்களை பணமயமாக்கல் திட்டம். சரி, என்ன பணமயமாக்கல்? ஒன்னு சொல்றேன். நம்ம கண்டெய்னர் டெர்மினல் அவுட், அது உங்களுக்கு தெரியும். அது பணமயமாக்கிட்டாங்க. முதல் கண்டெய்னர் டெர்மினல் ரெவென்யூ ஷேர் அவன் 45, நமக்கு அவன் 55, நமக்கு 45, இவங்க 67 33. இப்ப ஆயில் டாக் டெண்டர் போட்டு இருக்காங்க. இன்னும் ஆயில் டாக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிட்டர் கிடைக்கல. இந்த நேஷனல் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அஜெண்டாவா வருது. நம்ம செந்தில் படிச்சுட்டு சண்டை போடுறாரு. அந்த அஜெண்டால என்ன தவிர சொல்றாங்க? போர்ட் ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் எழுதி வைக்கிறான். நாங்க நேஷனல் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் கொடுக்கலாம்னு தான் இருந்தோம். 7 பர்த் ரெடியா இருக்குது. ஆனா யாரு டெண்டர் போட்டா வர்றதுக்கு ஆள் இல்ல. இந்த மதுரை வாயில் எலிவேட்டட் காரிடார் போடுறோம். அது வந்துச்சுன்னா இங்க இருக்கிற வண்டி நேரா பூந்தமல்லி மேல போயிடும். அப்ப நிறைய பேர் பிட்டர் வருவாங்க. அப்ப நாங்க கொடுத்துடுறோம். இப்ப எங்கால முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுரை வாயில் எலிவேட்டட் காரிடாரும் எண்ணூர் மணலி ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடும். சோ போர்ட்டுக்குள்ள இப்போ 2000 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தோராயமா. இன்னும் 5 வருஷத்துல ஒரு 500 பேர் இருப்பாங்க. நாங்களும் யூனியனுக்கெல்லாம் பின்னத்தரமா வேலை கேட் மீட்டிங் நடத்துறமோ இல்லையோ, 25ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிரியாணி போட்டல வந்துட்டு எங்களுக்கு. 25ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லிடலாம் சார், புதன்கிழமை நானு, வியாழக்கிழமை அவரு, வெள்ளிக்கிழமை அவரு, சனிக்கிழமை அவரு, நாங்க சோறே எடுத்து வரதில்ல, டெய்லி பிரியாணி. சலிச்சு போச்சு எங்களுக்கு பிரியாணினாலே பயமா இருக்குது. அடுத்தது சார் 25ஆம் தேதி 3 மணிக்கு அங்க வந்துருங்க. இப்ப கூட 3 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, போகணும். நாங்க நம்ம மெம்பர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, பானுமதியா, போகணும். இதான் வேலை. அப்ப என்ன அர்த்தம்? ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஆகவே நேஷனல் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் இம்ப்ளிமெண்ட் ஆனால், ஷிப்பிங் செக்ரட்டரி சொன்ன மாதிரி 80% போட்டு 2030 லேண்ட்லார்ட் போட்ட மாறினால் துறைமுக தொழிலாளிக்கு வேலை இல்லை. துறைமுகத்தில் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புதிய தளவாடங்கள் எதையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆபத்தை தொழிலாளர்களுக்கு சொல்லாமல், தொழிலாளர்கள் உங்களிடம் சொல்லாமல், நீங்கள் இந்த ஆபத்தை கொண்டு கொதித்தெழாமல் ஒண்ணும் பண்ண முடியாது. யூனியன் தலைவர் பார்த்துப்பாரு, ஒண்ணும் பார்த்துக்க மாட்டாரு. அவர் பாடி செவனே சங்கத்துக்கு வந்து சந்தா வாங்கி நான் கூட வாங்கி போவார். ஆகவே தயவு செய்து இதை நீங்க பேச வேண்டும், ஒவ்வொருவரிடம் பேச வேண்டும். எதிர்காலத்தில் நமது வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஆபத்து. அதே மாதிரி அடுத்தது என்ன? நேற்று நம்ம செந்தில் காலையில் பேசினாரு, நீங்க கேட்டீங்களா இல்லையே தெரியல. நேற்று அஜெண்டா போர்ட் மீட்டிங் 25ஆம் தேதி என்ன தெரியுமா சொல்றேன்? இப்ப அதாவது டெக்னிக்கல் ஆபரேஷனல் ஏரியாவில் கிளாஸ் 3 கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஷார்டேஜ்னால வேலை பாதிக்கப்பட்டா வேலைக்கு ஆள் எடுத்துக்கலாம். எப்படி? கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் மூலமா. இப்ப ஸ்டெனோகிராஃபர் இல்லையா, டாடா என்ட்ரி ஆபரேட்டர் எடுக்க போறோம். ஸ்டெனோகிராஃபர் நேச்சர் ஆஃப் ஜாப் வேற, டாடா என்ட்ரி ஆபரேட்டர் நேச்சர் ஆஃப் ஜாப் வேற. இட் cannot be equated. ஆனா ஸ்டெனோகிராஃபர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்க முடியாது. டாடா ஆபரேட்டர் 40,000 ரூபாய் மாசத்துக்கு, 40,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு முறை 5% இன்கிரீஸ், 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட், அப்புறம் சப்ஜெக்ட் டு தி எக்ஸ்டெண்டபிள். இது நேத்து போர்டு அஜெண்டா. அது என்ன? இனி ரெக்ரூட்மெண்ட் வந்தா
இனி இந்த மாதிரி டெக்னிக்கல் நான் ஆபரேஷனல் ஒர்க் வந்து டிஸ்லோகேஷன் ஆனா டியூ டு ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவர் வேலைக்கு ஆள் எடுப்பான். நாட் ரெகுலர் ஒர்க்கர், கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அப்படி பண்ணாத, ரிலாக்ஸ் பண்ணு, ரெக்ரூட்மெண்ட் பண்ணு, அல்லது என்ட்ரி லெவல் பேயாவது கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான டிமாண்ட். நம்ம அதை பத்தி கவலைப்படல. உங்க தம்பி, உங்க மாமே, உங்க மச்சா யாராவது வேலைக்கு வந்தா தானே அதை பத்தி கவலைப்பட போறோம். நமக்கு கவலை இல்லையே. நமக்கு எப்படி செட்டில்மெண்ட் வரும், நமக்கு பென்ஷன் வரும். தோழர்களே, அப்படி நினைக்க வேண்டாம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏதோ கிளாஸ் 3 கிளாஸ் 4 எம்ப்ளாயி தான் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் நிச்சயமா ஆபீசரு. நேற்று ஒரு ஆபீசர் அப்படி நடந்து போனார். எங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஒருத்தர். அவர் யாருன்னா கர்னல், லெப்டினன்ட் கர்னல், எக்ஸ் மிலிட்டரி. அவர் கை கொடுத்தார் எனக்கு. அவர் கை கொடுத்து என் கைக்கு ஒதுங்கி போச்சு. அவ்வளோ டைட்டாக கை பிடிச்சிட்டாரு. அவர் தான் இப்போ பிஆர்ஓ, அவர் தான் இப்போ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவர் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட இப்போ ஜிஏ டிபார்ட்மெண்ட்ல, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல 1/3 ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி கான்ட்ராக்ட் பேசிஸ். அப்ப என்னாச்சுன்னா நீங்க கிளாஸ் 3 கிளாஸ் 4 எம்ப்ளாயி இல்லாம அதிகாரிகளும் கூட கான்ட்ராக்ட் வந்துட்டாங்க. நம்ம கோரிக்கை என்ன, அதிகாரிகளும் சரி தொழிலாளியும் சரி யாரையும் கான்ட்ராக்ட் பேஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாத, ரெகுலரைஸ் பண்ணு அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி போர்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரே ஒரு லக்கு என்ன, நம்ம போர்ட் சேர்மன் மட்டும் அன்னைக்கு வந்திருந்தாரு. இந்த ஜெரியாட்ரிக் வார்டு ஓபன் பண்ணும்போது நானும் போயிருந்தேன். எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அவர் வாயால ஒரு வார்த்தை சொன்னார். அவர் வாயால சொன்ன வார்த்தை என்ன, சென்னை போர்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்க பிபிபியூ மாடல்ல யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மெடிசில சொல்லிட்டோம். ஏன் தெரியுமா சொல்லிட்டாரு, இந்த கேட்டு இருக்குத, இந்த கேட்டு பூட்டிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல வருது, கத்தின ஆம்புலன்ஸ் அங்க நிக்குது. கேட் போட்டா கேட் திறக்கும்போது ஆம்புலன்ஸ் போகும்போது பேஷண்ட் ஆம்புலன்ஸே செத்துட்டாரு. இது சிச்சுவேஷன். இந்த ஹாஸ்பிட்டல் எவன் பிபிபி மாடல் அதை எடுக்க வருவா, ஆகவே சேர்மன் டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டாரு நான் கொடுக்க மாட்டோம். ஆனால் பாம்பே கிளாஸ் 1 ஹாஸ்பிட்டல், பாரதீப், காண்ட்லா, கோவா, இப்ப போன வாரம் தூத்துக்குடி அஜெண்டா வந்துருச்சு. தூத்துக்குடி, கல்கத்தா, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிபிபி மாடல்ல பிரைவேடைசேஷன். சரி, என்ன நடக்கும்? இப்ப இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. எது வரைக்கும் இருப்பாங்க? அவங்க ரிட்டையர்ட் ஆகி போற வரைக்கும் இருப்பாங்க. இப்ப இருக்கிற நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்பானா? ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா காலப்போக்கில் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள்ல 1 மடங்கு அவன் வச்சுக்கின்னு அவன் தனியா பிசினஸ் பண்ணின்னு 1 மடங்கு உனக்கு ஏதாவது கொடுப்பான், உனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். என்னன்னா அது ஒரு ரெவென்யூ ஷேர். லேண்ட் அண்ட் பில்டிங் ரொம்ப பிரைமரி லொகேஷன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரைமரி லொகேஷன்ல இது இல்லன்னா இந்நேரம் இதையும் பிபிபி மாடல்ல கொடுத்திருப்பாங்க. அதான் சேர்மன் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நம்ம தப்பிச்சிக்கினாரு, நான் இதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த லொகேஷன் நாட் சூட்டபிள் ஃபார் பிபிபி மாடல். சோ பெரிய துறைமுகங்கள்ல எல்லா போர்ட் ஹாஸ்பிட்டலும் பிபிபி மாடல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தோட்டல புதிய பென்ஷன் ஸ்கீம் நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஒரு 200-250 பேரு சென்னை துறைமுகத்தில் இருக்கிறாங்க. 2004க்கு பிறகு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் நம்மள மாதிரி பென்ஷன் ஸ்கீம் இல்லை. நமக்கு சிசிஎஸ் பென்ஷன் தெரியாது, சிவில் சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ரூல் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரியே இருக்கும். லாஸ்டா நீங்க எந்த பேசிக் பே வாங்குறீங்களோ அதுல 50% உங்களுக்கு பென்ஷன். ஆனா என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் 2004க்கு பிறகு வேலைக்கு வந்தவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுடைய பென்ஷன் பணத்தெல்லாம் பிடிச்சு ஆக்சிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்றான். அது பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு பாடி வச்சிருக்கான். அதுல பணம் போடுறான். அவன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றான். ஷேர் மார்க்கெட் பூம் ஆனா உங்க பென்ஷன் பூம் ஆகும். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனா டவுன் ஆகும். தெரியல, எலெக்ஷன் கவுண்டிங் போயிட்டே இருக்குது. நரேந்திர மோடி 3வது ட்ரைலிங் பிஹைண்ட் என்றான். 3வது முறையாக நரேந்திர மோடி பின்தங்குகிறார் அப்படின்னு செய்தி வருது. எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங்ல ஷேர் மார்க்கெட் சரசரன்னு சரிஞ்சு போச்சு. மீண்டும் நரேந்திர மோடி வருகிறார் போது ஷேர் மார்க்கெட் ஏறுது. ஷேர் மார்க்கெட் எப்பவுமே ஆபத்தானது. ஆக இந்த என்பிஎஸ் ஸ்கீமை அறவே ரத்து செய் அப்படி நம்ம சொல்றோம்.
அவர்களையும் சிசிஎஸ் பென்ஷன் சொல்றோம், நம்ம காட்டு கத்தல் கத்துறோம். ஆனா இந்த கூட்டத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் என்பிஎஸ்னால பாதிக்கப்படுற ஆளு காலையில இருந்து ஒருத்தர் கூட வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் வருகிறார்கள் இல்லை என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் தொழிற்சங்க கடமை இருக்கிறது. நாம் கிளாஸ் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன். அவன் நமது வர்க்கம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் திருந்துவான், அவன் நம்ம சங்கத்துக்கு வருவான். ஆனால் நாம் அவன் வரலங்கிறதுக்காக அவன் கோரிக்கைக்காக குரல் எடுக்காமல் இருக்க முடியாது. நிச்சயமாக அவன் கோரிக்கையும் இதுல ஒண்ணு. அதே மாதிரி ரெகுலரைஸ் ஆல் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன தெரியும், நர்ஸ் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிறாங்க. அவங்களும் நர்ஸ், இவங்களும் நர்ஸ். ஒரு நர்ஸுக்கு 1,80,000 ரூபாய் சம்பளம், 1,27,400 ரூபாய் சம்பளம். அந்த 27,400 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு முறை 5% உயரும். அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா 2 நர்ஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க எஃப்டிசி நர்ஸ், அவங்க ரெகுலர் நர்ஸ். அட்லீஸ்ட் இந்த நர்ஸுக்காவது நர்ஸுக்கான என்ட்ரி லெவல் சேலரி கொடுக்குறான். நர்ஸுக்கான என்ட்ரி லெவல் ஸ்கேல் கொடுக்குறான் இந்த நர்ஸுக்கு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு பல இடங்கள்ல அவுட் சோர்சிங், நீங்க இந்த ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட், பல விமென்ஸ் ஹாஸ்பிட்டல், பல இடங்கள்ல கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட்ல என்ன தெரியும் கொடுமை? பிரின்சிபல் எம்ப்ளாயர், முதன்மை முதலாளி, துறைமுக நிர்வாகம். துறைமுக நிர்வாகம் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட பே பண்றது பதிலா ஒவ்வொரு தொழிலாளியுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வாங்கி அந்த பேங்க் அக்கவுண்ட்ல தான் பணம் போடுறான். உதாரணமா 15,000 வச்சுக்கங்களேன், 15,000 ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளியுடைய அக்கவுண்ட்ல தான் பணம் போடுறான். ஆனா பணம் போட்ட மறுநாள் அந்த கான்ட்ராக்டர் எல்லாருடைய ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறான். அவன் போய் முதல்ல ஏடிஎம்ல 5,000 ரூபாய் எடுத்துருவான், மிச்சம் 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் தான் அந்த அம்மா எடுக்க முடியும் கான்ட்ராக்ட் அம்மா. இது என்ன கொடுமை? இது இந்த கொடுமைக்கு எதிராக எந்த யூனியனும் கொண்டு கொடுக்க மாட்டானா? இவனுடைய அண்ணன் தம்பி யாராவது அந்த வேலை பார்த்தா கோவம் வராதா? அவனை சங்கம் சேர்க்க வேணாமா? நம்ம தொழில் அவனை சங்கம் சேர்க்காத, கேன்டீன்லயே விடக்கூடாது அவனை. நம்ம கேன்டீன்லயே அவனை விடக்கூடாது. நமக்கு 40 ரூபாய் சாப்பாடு, அவனுக்கு 20 ரூபாய் கூட, அவனுக்கு 40 ரூபாய் போடு, நமக்கு 20 ரூபாய் போடு. நியாயமா இது? இது அவனுக்கு பாசமா? ஆகவே தோழர்களே, அந்த தோழர்களை நிரந்தரம் செய் என்பது ஒரு கோரிக்கை. அதே போல இன்னொரு கோரிக்கை சேர்த்துக்கிறோம். ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா? இந்த கோரிக்கை நான் படிக்கிறேன். Scrap the newly introduced 3 criminal laws that are set to replace the existing Indian Penal Code, the Criminal Procedure Code and the Indian Evidence Act. அண்மையில எல்லா கோர்ட் வாசல்லையும் அட்வொகேட்டுங்க போராடி இருக்கிறாங்க. இந்த கோரிக்கை தான். புதிதாக வந்திருக்கிற இந்த நடைமுறை குற்றவியல் சட்டத்தை வாபஸ் வாங்கு. சரி, அட்வொகேட் போராடுறான், யூனியன் ஏன் போராடுறீங்க? யூனியனுக்கு என்ன இருக்குது இதுல? ஒருத்தர் கேட்கிறேன், என்ன இருக்கு தெரியுமா யூனியனுக்கு? யூனியன் கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பக்கம் யாராவது அதிகாரி கார்ல போய் அவர் காரை மறிச்சா நீ இந்த கிரிமினல் ஆக்டுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். 45 நாள் ஜாமீனே வர முடியாது, உள்ள போட்டுருவான். இப்படி பல கேரோ பண்ணால், ஆர்ப்பாட்டம் பண்ணால், போராட்டம் பண்ணால் உன்னுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் எல்லாம் கூட சுருக்கப்பட்டு கிரிமினல் ஆக்டாக இந்த லா மாற்றுகிறது. ஆகவே தான் இத போடுறோம். ஒரு யூனியன் தலைவர் என்ன கேட்டாரு, ஏன் சார் இதெல்லாம் ஏன் சார் போடுறீங்க? என்ன சார் நீங்க டிஏ கேட்க? ஆமா டிஏ கதை தெரியல உங்களுக்கு? ஒரு 10-15 பேர் வந்தாங்க என்ன பார்க்க. சார் இந்த டிஏ நம்ம ஒத்துக்கூடாது சார். என்ன சார், ஜனவரி 1/1 44%, சரி அடுத்த குவார்டர் 1/4 44%, இப்ப 1/7 45%. என்ன சார் விலைவாசி உயரல? மத்திய அரசு லேபர் பீரோன்னு ஒன்று வச்சிருக்கான் இமாச்சல் பிரதேஷ்ல. அவன் ஆல் இந்தியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அனௌன்ஸ் பண்றான். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த 3 மாசத்துக்கு ஆல் இந்தியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அவன் அனௌன்ஸ் பண்ணுது. இப்ப இந்த மாசம் ஒவ்வொரு மாத கடைசியிலும் அதற்கு முதல் மாதத்தினுடைய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை கணக்கு போட்டாதான் இந்த மாதம் சொல்ல முடியும். இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி சென்னை துறைமுக நிர்வாகம் சர்க்குலர் போட்டிருக்கான். 1/7 இருந்து கிளாஸ் 3 கிளாஸ் 4 45%, அதிகாரிக்கு 44.88, அவங்களுக்கு 0.88 தான் வரும், நமக்கு அப்படி வராது. அப்படி போட்டிருக்கான். இது என்ன கொடுமை? அக்ராய்ட் ஃபார்முலா டிஏ கணக்கு போடுறான். டிஏ கணக்கு போடுறது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், விலைவாசியே ஏறலையா? அவன் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில கணக்கெடுத்து விலைவாசியை ஏறலைங்கிறான். ஆகவே இந்த விலைவாசியில் புள்ளி ஏறுவது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதையும் நம்ம சொல்றோம். அதே போலதான்
இந்த கேபிட்டல் லா பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டேன். ஆகவே தொடர்ந்து என்ன விஷயம்னா, நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லா துறைமுகத்திலும் நடக்குது. நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அது நம்ம ஃபெடரேஷன் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நான் பார்க்கறத விடவும் அவங்க பயங்கரமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. காலையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி இங்க காம்பியர்ல சொல்லினே இருக்கிறார், லைவா சொல்றார், பாரதீபிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் 500 பேர் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். எப்படா சொல்றாருன்னு பார்த்தா, நான் அப்புறம் வாட்ஸ்அப் எடுத்து குரூப் பார்த்தேன், மழை பெய்ஞ்சிருந்து 500 பேர் கோஷம் போட்டுக்கிறான் எங்க பாரதீப்ல. அதே மாதிரி கல்கத்தாவில், அதே மாதிரி ஜேஎன்பிடியில போராட்டம் நடந்தது, கொடை பிடிச்சி வேடிக்கை பார்க்கிற மக்கள், இப்படியா குழந்தைகள், இப்படி போராட்டம் நடக்குது. சென்னை துறைமுகத்துல 2 நாள் போராட்டத்தை ஒரு நாளா சுருக்கிட்டுமே, ஒரு நாள் போராட்டத்துக்கு இவ்வளவு தவிக்கணுமே, என்ன நடக்கும்? ஆகவே எதிர்காலத்தில் தயவு செய்து சொல்லுகிறேன், தொழிற்சங்க தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்பாதீர்கள். அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற பயம்தான் இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது. ஆகவேதான் தொழிற்சங்க தலைவர்களை நிர்வாகம் அழைத்து பேசுகிறது. 2 முறை சேர்மன் பார்த்துட்டு போயிட்டாரு. ஒரு முறை என்ன பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் வேறு. ஜிஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர் எட்டி பார்த்து எண்ணிட்டு போயிட்டான். 2 பேர் எட்டி பார்த்து எண்ணிட்டு போயிட்டான். அநேகமா அவன் சர்க்குலர் போட்டு அனுப்புவான். சிஐடி நடத்திய ஒரு நாள் கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நம்ம கணக்கு சொல்றதை விட நாளை காலையில அவன் கணக்கு நமக்கு தெரியும். தெரியல, 2 திருடன் பேங்க் கொள்ளையடிச்சான். கொள்ளையடிச்சுன்னு ஓடிட்டான். ஓட்ட போது ஒரு திருடன் கேட்டான், டேய் எவ்வளவுதான் நம்ம கொள்ளையடிச்சான்னு கொஞ்சம் எண்ணிட்டு போயிடலாம். டேய் இந்த யூனிட்ல போய் நீ வேற இதெல்லாம் போட்டு எண்ணிடு. காலையில் நானே சொல்றேன், கம்பெனி காலையில் எப்படி சொல்றேன், எப்படி பத்திரிகை செய்தி வரும், கனரா பேங்கில் 10 கோடி கொள்ளைன்னு, அப்ப பாத்துக்கலாம். அந்த மாதிரி நாளைக்கு அவன் லிஸ்ட் கொடுப்பான். துறைமுக சிஐடி சங்க ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள். இதுல என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். துறைமுகத்துல நமது சம்மேளனமும் சரி, நமது சங்கமும் சரி, ஒற்றுமையை விரும்புகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் தொழிற்சங்கங்களுடைய ஒற்றுமையை உடைத்துவிட்டு நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சங்கம் சாதிக்கும் என்கிற வரலாறு இனிமேல் அது நடக்காது. ஒரு சங்கம் சாதிக்கிற வேலை என்பது இனிமேல் எந்த ஜென்மத்திலும் நடக்காது. ஒரு சம்மேளனம் சாதிக்கும், அதுவும் நடக்காது. இப்பொழுது மீண்டும் வருகிற 7, 8 தேதிகளிலே தூத்துக்குடி துறைமுகத்திலே அந்த நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி என்று சொல்லப்படுகிற சம்மேளன தலைவருடைய கூட்டம் நடைபெறுகிறது. நான் வேற ஒரு விஷயமா கல்கத்தா போயிருவேன், நான் இருக்க மாட்டேன். நம்ம தோழர் கலந்து கொள்வார். ஒரு கால் 5 சம்மேளன தலைவர்களும் அடங்கிய அந்த கூட்டத்திலே, அந்த நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி கூட்டத்திலே மீண்டும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய அனைத்து இந்திய அளவிலே துறைமுக தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ வேலை நிறுத்தத்துக்கு அறைகூவல் கொடுத்தால் நமது சம்மேளனமும் நமது சங்கமும் சற்றும் பின்வாங்காது. நாம் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, அவர்களோடு தோளோடு தோள் நிற்போம், அவர்களோடு தெருவிலே உட்காருவோம், அவர்களோடு உண்ணாவிரதம் இருப்போம். இந்த போராட்டத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. தொழிலாளர் வர்க்கம் தான் விடியும், தொழிலாளர் வர்க்கத்தால் தான் வென்றடிக்க முடியும், தொழிற்சங்க ஒற்றுமையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை சொல்லி அந்த நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அறைகூவல் விடுக்க வேண்டும். அந்த அறைகூவலை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம். அதன் மூலமாக துறைமுக தொழிலாளருடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்போம். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, தொழிற்சங்க ஒற்றுமை ஓங்குக. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.